அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமஹா. ஊதி அபிஷேகம் முடிஞ்சாச்சு. அப்புறம் அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு சுவாமியோடது. அடுத்ததாக பிரசாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாருக்கும் பாதி பேருக்கு அனுப்பிச்சாச்சு, பாதி பேருக்கு இனிமேல் தான் போகிறது. எல்லாருக்கும் யாக பிரசாதத்தோடு சேர்ந்து அபிஷேக ஊதியும் சேர்த்து கொடுக்க போகிறோம். ஸோ எல்லோரும் ரிசீவ் பண்ணோன்னே அது நிறைய தான் இந்த தடவை அனுப்பியிருக்கோம். அதுவும் போகல அப்படின்னா உங்கள் ஆற்றுல இருக்கக்கூடிய விபூதியில் இதை கலந்துனா எல்லாமே சுவாமியினுடைய அபிஷேக பிரசாதம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா எல்லாருக்கும் கொடுக்குற வாழ்க்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறதுனா யாருக்கு வேணுமா கொடுக்கலாம். சரியா? ரோகங்களெல்லாம் நீக்கக்கூடிய உதி பிரசாதம் அது. ஸோ நல்லா சாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு என்னெல்லாம் சங்கல்பம் வச்சுருந்தாலோ அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்கோ. எந்த ஒரு விஷயத்தும் இதோட போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்த முடியாது. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை வளர்ந்து நல்லா படித்து ஒரு பெரிய வேலை கிடச்சி அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் நடந்து அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அதுக்கப்புறம் அது நல்லா படிக்கணும். இப்படி நிறைய பிரார்த்தனைகள் தொடர்ந்து வாழ்க்கையில் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு நடுவில் பல சிக்கல்கள் வரும், பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும். அதையும் மீறி சுவாமியை நம்ம உறுதியாக பிடிச்சுட்டு இருக்கோமா அப்படிங்கிறத தான் சுவாமி பார்க்குறார். ஸோ அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து இந்த உதி பிரசாதத்தையும் எடுத்துங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தடங்கல்கள் எல்லாம் நீங்கி சகல சௌபாகியமும் கிடைக்கும். சரி, இன்றைக்கி என்ன அற்புதம் அப்படின்னு பார்த்தா, நம்ம அந்த குக்கர் வெடித்து நடந்த ஒரு அற்புதத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா லலிதாஜி. அதே லலிதாஜிக்கு பல்லு பயங்கரமான ப்ராப்ளம் இருந்தது. சரி, அதுக்கான நிவாரணம் என்னதான் சுவாமி கொடுத்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அது அவளே சொல்கிறா, நீங்கள் கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோயம்புத்தூர்லேருந்து லலிதா பேசுகிறேன். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி காலேஜில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனுமா. எனக்கு இப்போ நடந்த ஒரு தற்சமயம் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பாபாவும் நானும் சேனலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜோதி சாயிக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஒரு மாதமாக ரொம்ப சொத்த பல்லு வலி தாங்கவே முடியல. இந்த பல்லு மேலே இதாகவும் இருக்குது. அது போட்டால் ஸ்டிச்சிங் போட்டு பண்ணணும் போல் இருக்குது. அதே பல்லுக்கு அப்படியே நான் உதவியே பல்லில் வச்சு அடிச்சுட்டே வந்தேன். அப்புறம் இப்படி இருக்க சொல்ல நான் பாபாட்ட வேண்டினேன். நாளையெல்லாம் டாக்டர்கிட்ட போனோன்னா பயமாக இருக்குது, என் பல்லுக்கு நீ தான் பாதுகாப்பு பண்ணணும் பாபா அப்படின்னு டெய்லி சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி காத்தால பல்லு தேய்க்கலான்னு நினச்சி பார்க்குறேன். அந்த பல்லு எடுத்த மாதிரியும் தெரியல, பல்லு விழுந்துதான் எந்த பிளட்டு வரணும் இல்லை, அதுவும் இல்லை. அதான் நினச்சேன், கத்தின்றி ரத்தமின்றி அறப்போர் செய்த காந்தி மாதிரி சாய்ப்பா நைட்டு அவர் வேண்டினத்துக்கு அவரே எடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் எனக்கு பயம் பிடிச்சுன்னு எங்கள் அண்ணாட்ட கேட்டேன், டே பல் ஏதான்னு என் வயிற்றுக்குள்ளே போய் ஏதாவது ஆகிருக்குமா என்னான்னு தெரியலையே, பயமாக இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, அப்படியே இருந்தாலும் லெட்ரினில் வந்திருக்கும், ஒன்றும் பயந்துக்காதேன்னா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா உதியை தண்ணியில் போட்டு பாபாவை நினச்சி எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் தான் இது பண்ண. ஒரு மாதமாக வலிச்சிருந்த சொத்த பல்லை நான் டாக்டர்கிட்டையே போகாத இந்த விபூதி அடிச்சே கொண்டு வந்து நைட்டு முதல் நாள் ரொம்ப வலி எடுத்து விபூதி அடிச்சுன்னு படுத்தது தான் எனக்கு தெரியும். அடுத்த நாள் பல் தேய்ச்சிட்டு மேலையெல்லாம் தேய்க்கச்சாலாம் சொல்ல பார்க்க சொல்ல அந்த இடத்துல பல் இருந்ததுக்கு ஒரு அறிகுறியும் இல்லை, பல்லோட வலியும் இல்லை, பிளட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. முந்தானத்து ராத்திரி எப்படி பல் எடுத்தார் என்னான்னு செய்ய தெரியாதுமா. ஆனால் இப்போ எனக்கு ஒன்றுமே இல்லை, ஐ ஆம் ஆல் ரைட்மா. ஓம் சாய்ராம், ஜெய் சீதாராம். ஆக்சுவலி நம்ம பெரியவா ஒன்று சொல்லுவா தெரியுமா, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு. இந்த பல்லு வலி மட்டும் எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். நிஜமாக சொல்கிறேன், அப்படி ஒரு பெயின் குத்துன்னு குத்திகிட்டே இருக்கும், சாப்பிட முடியாது. ஏதாவது சாப்பிட்டா தானே நம்மளுக்கு பசி அடங்கும். அதெல்லாம் இயற்கையான விஷயம். அதுக்கு நேர் எதிராக ஒரு விஷயம் சம்பவம் நடக்கும்போது அதுதான் உண்மையிலேயே கொடுமையிலும் கொடுமைன்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஓவர் நைட்டில் சுவாமி பல்லையே காணாமல் பண்ணியிருக்காருன்னா இது எப்படி எடுத்துக்கிறது? இந்த பல்லு எங்கே போச்சப்போ நிஜமாகவே எனக்கு தெரியல. அவளுக்கே தெரிலன்னா அப்புறம் நம்ம என்னத்தை சொல்கிறது? சுவாமி இஸ் கிரேட்டுன்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே. பல்லு வலிக்கு இப்படி எல்லாருமே சுவாமியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாருன்னு வைங்கோ, பல் டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு வேலையே இல்லாமல் போயிடும் நிஜமாகவே இல்லையா? ஆனால் ரொம்ப நம்பிக்கை தான் இதில் வைட்டல் ரோல்னால் அந்த நம்பிக்கை மாத்திரம்தான். சுவாமி மேலே எவ்வளோ தூரம் நம்பிக்கையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு சுவாமி நமக்கு செய்து தருவார். அந்த ஓவர் நைட்டுக்குள்ளே அது நிஜமாக வயிற்றுக்குள்ளே போயிடுதா அப்படின்னலாம் அவள் கேட்டோன்னே எனக்கே பகீர்னது. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், அப்படியெல்லாம் இருந்ததுனால இந்நேரம் வயிற்று வலி வந்திருக்கணும், எங்கேயாவது போய் சிக்கின்னு இருந்ததுன்னா. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சுவாமி அந்த பல்லு இருந்த இடமே தெரியாமல் போச்சு அப்படின்னலாம் சொல்லும்போது மிராக்குலஸ் தான். மேபி
சுவாமி நினச்சிருக்கலாம், போரும் இவ அனுபவிச்சதெல்லாம் போரும், ரொம்பவே வலி அனுபவிச்சிட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நான் நீ டோட்டலாக நம்பிட்டல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நைட்டில் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அழகாக பல்லையை காணாமல் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். யூ ஆர் ஸோ பிளஸ்டு சாயி, நிஜமாவே. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆபத்துகள் எல்லாம் வரும்போது சுவாமி சடார்னு உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாருன்னா யூ ஆர் ட்ரூலி பிளஸ்டுன்னு தான் அர்த்தம். சுவாமியை இறுக பிடிச்சுங்கோ. அவளுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறது தான். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சுவாமி நமக்காக நிற்பர் அப்படின்னு நம்பிட்டோமானா சுவாமி கண்டிப்பாக நிற்பருங்கிறது தான். ஆக மொத்தம் எனக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அது செம சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். இதுக்கு அடுத்த பதிவில் நம்ம அதை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.